ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் YCD இனோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டன் இன்டோர் காயில் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. அது அந்த லீக்கை அரெஸ்ட் பண்ணுறதா இந்த வீடியோ. எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும், ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி வெல்டிங் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க. ப்ரெஷர் ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓஸில் இருக்கக்கூடிய ரப்பர் வந்து பிடிங்கி அடிக்கும், அந்த ப்ரெஷர் நம்ம மேலே அடிக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி ப்ரெஷரை லீக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துடணும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுணும். கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு ஆகும்போது, ஹீட் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஹோல்ஸ் விழுந்துடும் அந்த ப்ரெஷரில். அதனால் ப்ரெஷர் வந்து ஓப்பனில் இருக்கா, ஃபுல் ஓப்பனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டெல்லாம் வந்து எடுக்கணும். எல்லாத்தையுமே ஓவராலாக ஒரு ஹீட் காட்டினீங்க அப்படின்னா அந்த ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஸ்ட்டெல்லாம் எரிஞ்சிடும், பேத்துட்டு வரும். நம்ம வந்து ஒரு இரும்பு ப்ரஷ்ஷு, மெல்லிசான இரும்பு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணால் கூட அதெல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வெல்டிங் பண்ணக்கூடாது. அதாவது எது லீக்கேஜ் ஆச்சோ அதை மட்டும் வெல்டிங் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பொருள் வெல்டிங் பண்ண போகிறோன்னா அது மட்டும் ஹீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் ஹீட் ஆகினா உங்களுக்கு வந்து டைம் எக்ஸ்டென்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கோம், இதை வந்து இந்த கன்னை வந்து நம்ம திருப்பி பிடிச்சோம்னா அந்த 2 காயில் மட்டும் ஹீட் ஆகிறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற 2 காயிலும் உடனே ஹீட் ஆகும். நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வச்சுட்டு போகலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக சிங்கிளாக வைக்கக்கூடாதுன்றது தான் காரணம். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு காயில் வந்து வெல்டிங் பண்ணுறேன், ஆனால் ஹீட் என்ன ஆகுதுன்னா இன்னொரு காயிலில் போய் படுது. அப்போ இதை வெல்டிங் பண்ணி முடித்த உடனே அடுத்த காயிலுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து வெல்டிங் பண்ணிடலாம். வெல்டிங் வந்து பக்காவாக வந்து அதில் போயிட்டு அந்த ராடு வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைடு வந்து இப்போ வந்து ஹீட் காட்டி வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் ஃபுல்லாகவே இது போல் ஒரு சைடில் நம்ம வந்து வெல்டிங் வந்து பண்ணிடணும். அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த காயிலை ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெல்டிங் பண்ண ஆரம்பிக்கணும் ஆப்போசிட் சைடில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் சமமான அந்த ராடு வந்து அப்ளை ஆகிருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து வெல்டிங் வந்து அப்ளை ஆகிருக்காது. இதனால் லீக் திரும்ப வர வாய்ப்பு அதிகம். வெல்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்து நம்ம வந்து லீக் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். இது இன்டோர் 1 டன் காயில்ன்றதுனால 3/8 டம்மி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது முழுசாக வந்து இந்த காயில் எல்லாத்தையும் வெல்டிங் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஆனால் 2 காயிலில் தான் லீக் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் எல்லா காயிலுமே வந்து வெல்டிங் பண்ணுறோம். 2 காயில் தான் வீக் ஆச்சு. ஏன் இன்னும் கூட சேர்ந்து மற்ற காயிலெலாம் வீக்காக இருக்காது? நம்ம வந்து அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மொத்த காயிலுமே வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் பண்ணிவிட்டு அதை ஓவராலாக ஹீட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஒன்று இருக்கும், அந்த பிளாஸ்டிக் உட்காரத்தை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம். ஏன்னா வெல்டிங் பண்ணும்பொழுது சில இடம் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் வந்து ஓவராக இருக்கும், மேடாக இருக்கும், பள்ளமாக இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால மொத்தமாக ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிளாஸ்டிக் வந்து சூட்டு வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணால் தான் அது வந்து க்ளோஸ் ஆகும், இல்லைனா க்ளோஸ் ஆகாது. மறுபடியும் மேலேயே நிற்கும். நமக்கு லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சிரமமாயிடும். ஒன்ஸ் ஒரு வாட்டி உள்ளே லாக் ஆகிடுச்சினாலும் திரும்ப எடுக்க முடியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். இப்போ ஹீட் பண்ணிவிட்டு ஹீட்டு நம்ம வெளில எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. வெல்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்குறோம். ஸ்டெப் பையாக உங்களுக்கு வந்து இதில் வந்து கேஸ் ஏறிட்டுருக்கு. இப்போ இந்த டெஸ்டிங் கம்ப்ரெசர் வந்து ப்ரெஷர் ஏறிட்டுருக்கும்போது ஏதாவது நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கம்ப்ரெசர் ஆன் ஆகாது. ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணால் தான் அந்த கம்ப்ரெசர் வந்து ஆன் ஆகும். ஓவர் ஹீட்டில் இருந்தாலும் திரும்ப ஆன் ஆகாது, ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் வந்து வெயிட் பண்ணி தான் உங்களால் திரும்ப ஆன் பண்ண முடியும். அதனால் அந்த வந்து ஒயர் வந்து ஷேக் ஆகாமல் கரெக்டாக வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன்,
யூ ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மாற்றி நீங்கள் வெல்டிங் அடிக்கணும். அந்த கீழே வந்து வெல்டிங் ராடு வந்து இறங்குற அளவுக்கு வெல்டிங் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து ஒரு இடம் லீக் ஆகிருக்கு. இந்த இடம் நம்ம எதிர்பார்க்கல இந்த இடம் லீக் ஆகும்னு. நாம் லீக் செக் பண்ணும்போது இந்த காயிலில் லீக் இல்லை. பட் ஆனால் பக்கத்தில் இருக்கிற காயில் வெல்டிங் வச்சோம், அதனால் பாதிப்பாயிட்டு இந்த காயில் வந்து லீக் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப எட்ஜில் கீழே தான் வந்து லீக் ஆகிருக்கு. அப்போது நம்ம கீழே வந்து சரக்கு இறங்காமல் இருந்திருக்கு, இந்த வெல்டிங் வந்து இறங்காமல் இருக்குது. இப்போது இங்கே வெல்டிங் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டோர் காயில் வந்து அழுக்காக இருக்கக்கூடாது. ஒன்று வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரப்பர்லாம் வந்து ஓரம் தள்ளி வச்சுக்கணும். அந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து கன்னை மாற்றி பிடிக்கக்கூடாது. ஃபைனலாக நம்ம வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கான ப்ரெஷர் 500 PSI வச்சுட்டு நம்ம வந்து இந்த பக்கெட்டில் வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்குறோம். சர்ஃப் வாட்டர் இல்லாமல் எந்த லீக்குமே தெரியல. உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக வந்து வச்ச உடனே சின்ன பபுள்ஸ்லாம் வரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சின்ன பபுள்ஸ் கூட இல்லாமல் இருக்கணும். இது ஒரு பெரிய பக்கெட்டில் ரெக்டாங்கிள் டைப்பில் நீங்கள் வச்சு லீக் செக் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். பெரிய தொட்டியில் வந்து செக் பண்ணணும். தொட்டி வந்து என்கிட்ட தண்ணி இல்லாததுனால நான் பக்கெட்டில் வந்து இப்போ செக் பண்ணியிருக்கேன். எங்கள் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் அது வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு ஏசி மெக்கானிக்காக ஆகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தவறாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.